ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்ப காரசாரமாக எப்படி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி மண் சட்டியில் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 3-4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம், அரை மூடி தேங்காய், ஒரு 4-6 போல் முந்திரி எடுத்துக்கோங்க. எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட்டில் பூண்டும், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கேஸ் ஸ்டவ்வில் மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம், எதில் வேணாலும் செஞ்சுக்கலாங்க. மண் சட்டியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்தா லைட்டாக வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3-4 தக்காளி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். அதுவும் கட் பண்ணி போட்டாச்சு. முந்திரியும் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். 1 டீஸ்பூன் போல் நான் மிளகு ஆட் பண்ணியிருக்குங்க. இந்த மிளகு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு மிளகு சீரகம் ஆட் பண்ண ரொம்ப காரசாரமாக இருக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ அதுவும் போட்டாச்சு. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சிம்மில் வச்சிடலாம் வாங்க. அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 8-10 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் எத்தனை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 2 கொத்த அளவுக்கு பச்சை கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டு 2 துண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொரகொரப்பாக. இப்போ அரைச்சி வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நான் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இது ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கூடவே நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம மசாலா ஐட்டம்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைம்லேயே நம்ம மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மசாலா அரைக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இந்த டைமில் நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால. பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே மசிஞ்சு வந்துருச்சு ஃபுல்லாகவே. இப்போ இது கூடவே நம்ம அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரே 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு. காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ மசாலாவும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மசாலாவை மாற்றிக்கலாம் வாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்திக்கோங்க. சட்டிக்குள்ளே இருக்கிறது எல்லா மசாலாவையும் எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மசாலாவை. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் அரைச்சி ஊற்றிக்கோங்க மிக்ஸி ஜாருக்குள்ளேயே.
நான் சைடில் பார்த்தீங்கன்னா ரைஸும் வச்சுட்டேன். ஏன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னா கரெக்டாக சாப்பிட்றதுக்கு சரியாக போயிடும். அதனால தான் இப்போ நல்லா ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலாவை. இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. மசாலா ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நான் அதே சட்டியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ்வில் ஆன் பண்ணிட்டேன். நல்லா சட்டி சுடனதுமே பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, முந்திரி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக பார்த்தா அந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் தாங்க இருக்கும், அதிகமாக இருக்காது. இந்த குழம்புக்கு இதுவே போதுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ இருக்குங்க. இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம இப்படியே வதக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியும் எடுத்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கறியாக தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. சிக்கனை பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, லெமன் எல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற எல்லா சிக்கனையும் நான் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த சிக்கன் கூடவே இறங்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா கலக்கி வச்சுருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தாங்க சொல்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண முடியலனா கரண்டியை ஒரு ஓரம் வச்சுட்டு நீங்கள் குக்கரையோ இல்லை தவாவையோ இல்லை சட்டியோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க. இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக ஈஸியாகவும் மிக்ஸ் ஆயிருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இப்படியே வதங்கிட்டே இருக்கட்டுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சாலும் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு நம்ம கெட்டியாக வைக்கிறத விட மீடியமாக தண்ணியாக வச்சதாங்க குழம்பு நல்லாயிருக்கும், காரசாரமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மசாலாவெல்லாம் ஊற்றியாச்சு. மிக்ஸி ஜாரெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அழைச்சி ஊற்றிக்கிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக பெப்பரு, 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக மசாலா வந்து எல்லாமே கலக்கி விட்டுருங்க. எல்லாமே ஏன்னா மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் எல்லாமே நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ காரம் போட்டாலும் காரம் தெரியாது. அதனால மிளகு, பச்சை மிளகா, முன்னாடியே குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் எல்லாமே ஆட் பண்ணால் அந்தளவுக்கும் காரம் இல்லைங்க. அதனால எப்பவுமே நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. காரம்னு பார்த்தீங்கன்னா மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீடியமாக இருந்துச்சு, பசங்க எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சுங்க.
இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், மேலால் பொங்கி வந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் திரும்பவும் கலக்கி விட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். 10லேருந்து ஒரு 25 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நல்லா வேகணும், அப்போ தாங்க கறியும் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இடையில பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் நான் மூடி போட்டாச்சுங்க. பாருங்கள், திரும்பவும் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பெரிய பெரிய கொதியாக வருது. இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா மேலால் பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வருது. கறியும் நல்லா வெந்திருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் செய்ய வீட்டில் எல்லாருமே தட்டில் போட்டுன்னு போய் சாப்பிட்டாங்க. நான் செய்யும்போது எல்லோரும் குழம்பு ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தாங்க பாருங்கள், முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். என்கிட்ட கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே நம்ம பெப்பர் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 நிமிஷம் ஆகுங்க இந்த கறி வேகிறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம குக்கரில் மூடி போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி மூடி போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாகவும் வெந்துடும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. மேலால் எண்ணெய் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சாப்பாடு சூடாக வச்சுருந்தேன் அப்போவே அந்த சைடில். இப்போ சாதமும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சுட ஒயிட் ரைஸு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இதே போல் மண் சட்டி வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா உங்ககிட்ட என்ன பாத்திரமோ அந்த பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பையும் ஊற்றியாச்சு, தட்டில் சோறும் போட்டாச்சு. அப்படியே பிசைஞ்சு ஒரு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கறி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடு வாங்கினதாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கறி. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்கிறது கிடையாது. நம்ம கிராமத்து சைடில் தான் நாட்டுக்கோழியெல்லாம் கிடைக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.